ரொம்ப யதார்த்தமான ஒரு பொண்ணுங்க அது. அவங்க தமிழ் ஃபீல்டில் தான் இருந்தாங்க. பல்லாவரம் அவங்களுடைய நேட்டிவ் இது. கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பொண்ணு. நீ இந்த லவ்வெல்லாம் உடனே அக்செப்ட் பண்ணல. நிறைய பேர் இங்கே லவ்வெல்லாம் சொன்ன அக்செப்ட் பண்ணலையே அவங்க. ரொம்ப நீட்டாக போனாங்க. ரெண்டாவது ஈசா யோக மதத்தில் அவங்க வந்து ஒரு சிவன் பக்தியாக மாறினாங்க. சொல்லப்போனால் இந்த கல்யாணம் நடக்கலைன்னு வச்சுங்க, அவங்க அவங்க வந்து துறவியாக கூட போயிருக்கிறத வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் மோசமான கண்டிஷனில் இருக்கும்போது கூட அவர்கள் வாழ்க்கை போதுங்கிற ஒரு மூடுக்கெலாம் வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ துறவியாக போய்ட்டு மீதி வாழ்க்கையை வாழ்ந்துருவோம் அப்படின்னு. அங்கே தான் ராஜு உள்ளே என்றே ஹோப் கொடுக்குறாரு. வாழ்க்கை இதுக்கு மேலும் இருக்குது அப்படின்னு. எப்போவுமே கடவுள் ஒருத்தருக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க. அது சரியாக இல்லைன்னா ரெண்டாவது ஒரு வாழ்க்கை இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அந்த வாழ்க்கை சிறப்பாக சமதாவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக அவர்கள் எங்கே ரொம்ப இந்த பக்தியாக இருந்தாங்களோ ஈசா யோக மதத்தில் அங்கேயே போகிறாங்க. முக்கியமாக சில குறிப்பிட்ட பேர்கள் மட்டும், நண்பர்கள் மட்டும் வந்து ஆசீர்வாதம் கொடுத்த எளிமையாக பண்ணாங்க.